வங்கதேச கலவரத்திற்கு 650 பேர் பலி ஐநா அறிக்கை. வங்கதேச கலவரத்திற்கு 650 பேர் பலியாகி இருப்பதாக ஐநா அறிக்கையில் கூறப்படுகிறது. ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் கலவரம் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் 10 பக்க அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் ஜூலை 16 ஆக 4 காலத்தில் 400 பேரும் ஆக 5.6 தேதிகளில் 250 பேரும் பலியாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைது உயிர்வழி குறித்து பாரபட்ச விசாரணை நடத்தவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாஜகவில் 10 கோடி பேரை சேர்க்க இலக்கு. பாஜகவில் 10 கோடி பேரை உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஜே.பி. நட்டா அமித்ஷா தலைமையில் பாஜக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் செப்டம்பர் 1 முதல் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கவும் PM மோடியிடம் உறுப்பினர் பதவியை புதுப்பிப்பை துவங்கவும் முடிவு செய்யப்பட்டது. மிஸ்டு கால் QR கோடு நமோ செயலி மூலம் உறுப்பினர்களை சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டது. விஜய்க்கு 4வது முறையாக சமந்தா ஜோடியாவது உறுதி. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படத்தில் அவருக்கு ஜோடியாக சமந்தா நடிக்க இருப்பது உறுதியளிக்கிறது. ஏற்கனவே விஜய்க்கு ஜோடியாக கத்தி, தெரி, மெர்சல் ஆகிய 3 படங்களில் சமந்தா நடித்துள்ளனர். இதையடுத்து விஜய்க்கு 4வது படம் முறையாக இப்படத்தில் ஜோடியாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி அது தற்போது உறுதியாகி உள்ளது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அத்திக்கடவு அவினாஷி திட்டம் 1957 அத்திக்கடவு அவினாஷி கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற குரல் எழுந்தது. 1967 அப்போதைய அவினாஷி MLA மாரப்ப கவுண்டர் அத்திக்கடவு திட்டத்தை கொண்டுவர அன்றைய முதல்வர் காமராசிடம் கோரிக்கை வைத்தார். 1996 சிற்றம் தொடர்பான விரிவான ஆய்வு மேற்கொள்ள அன்றைய முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார். 2014 மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் திட்டம் நிறைவேறும் என்றார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. 2018 அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த உத்தரவிட்டார். 2019 அத்திக்கடவு அவினாஷி திட்டத்திற்கு அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினர். 2022 முதல்வர் ஸ்டாலின் திட்டப்பணி குறித்து ஆய்வு மேற்கொண்டு 652 கோடியில் துவங்கிய திட்டம் 1.916 கோடியில் நிறைவு பெற்றது. இத்திட்டத்தை நேற்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது 60 ஆண்டுகால போராட்டமாகும்.